அன்பான அரசன்னா பண்பால வசரந்தா உண்மைக்கும் நேர்மைக்கும் பயப்படுவோமே தங்கத்தை உரசாத பின்னாடி பேசாத புதுமுகமா இருந்தாலும் ஃபயர் தருவோமே. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாஸ்மின் பேகம் பேசுகிறேன். உலகத்தில் இருக்க எல்லாரும் பயங்கரமாக தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த டைமில் எங்களோட டீமும் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம். எங்களோட டீம்னா என்னோட 2 டீம், முருகன் துணை அண்ட் வேறு ஒருவன். எங்களோட 2 பட டீமும் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை வெறும் பொழுதுபோக்காக மட்டும் பார்க்காம இதில் பர்ஃபார்ம் பண்ணுற ஒருத்தரையும் ஒரு ஆக்டராக பார்த்து உங்களோட படத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி இனிமேல் வர எல்லா நிகழ்ச்சியும் நாங்கள் வீடியோக்கள் பண்ணுவோம். இந்த மாதிரி ஹாப்பியாக அண்ட் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி வீடியோக்கள் நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். ஸோ நாங்கள் நல்லா பயங்கரமாக தீபாவளி கொண்டாடிருக்கோம். நீங்களும் ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி தீபாவளி டு ஆல். பாய். सर्वमंगलमंगल्ये शिवे सर्वार्थसारिणे शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमस्तुते लवणमृतेन वल्लवन् वामने रतरंगं भगवते अमे नारायण. போங்க போங்க, அங்கே போடா. ஃபோட்டோ இல்லை, நான் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தரேன். மீசையில் தீ பிடிச்சிட போகுதுங்க, தாடியில் தீ பிடிச்சிட போகுதுங்க. ஆனால் கொஞ்சம் நாள் தூக்கி பிடிங்க. மந்தர சேலையில் பாருங்க, சேலையில் போட்டுருங்க. டேய் பட்டாசு மெல்ல வெடிங்கடா, நாய்க்குட்டி மெல்ற போது. ஹாய் மக்களே, வணக்கம் எல்லாருக்கும். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்கள் மட்டும் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அதே மாதிரி எங்கள் டீமும் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. முருகன் துணை மற்றும் வேறொருவன் திரைப்படத்தில் நடித்த அனைவரும் சேர்ந்து இப்போது தீபாவளி செலிப்ரேஷன் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்தடுத்து ஒரு கலை நிகழ்ச்சியாக நாங்கள் நடத்த போகிறோம். ஒன் பை ஒன்னாக வரப்போகுது, பாருங்கள். அங்கே பாருங்க ப்ரோ, கொஞ்சம் இவர் வந்து ஒரு ஹீரோஸுன்னு நம்புவீங்களா? பாருங்கள், காய்கறி நறுக்கிங்க பாருங்க. எங்களுக்கு எல்லாருமே சேர்த்து சமைக்கிறாரு இவர். எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஐயா நீங்கள் கொஞ்சம் அங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்து கொஞ்சம் நம்ம தான் பண்ணணும். சரி, செலிப்ரேஷன் அங்கே சொல்லுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள். உங்களை பற்றி நான் பேசினுங்க. செலிப்ரேஷன் நம்ம தான் பண்ணணும். நிறைய பண்ணுவா. சரி, அப்போ இந்த டீமுக்கு நீங்கள் சமைக்கிறது பெருமையாக நினைக்கிறீங்க, அப்படி தானே? கண்டிப்பாக. அது சொல்லுங்கள், மக்களுக்கு நம்ம தான் செய்யணும். நிறைய அது சொல்லுங்கள். நீங்கள் இதை வெட்டதை விட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே பேசுங்க. பார்த்துருக்காங்க. ஆமாம், எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்களா? சரி சரி, அங்கே பாருங்க, நீங்கள் அங்கே பார்த்தா தான் தெரியும். இங்கே பார்த்தா அந்த கையில் வச்சுருக்கீங்களா? நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணலாம், ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவர் சின்சியராக வெங்காயம் நறுக்கிறீங்களா? அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா நீங்கள் வந்து? ஹீரோ தனியாக பண்ணிட்டு இருக்காரு, அவங்களாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. சரி, என்னவா பண்ணிருக்கீங்க இந்த படத்தில்? வேறு வரும் இல்லையா? இதுல வந்து ஹீரோயினுக்கு அண்ணனா ஒருத்தர் பண்ணிருக்காருல, ஹீரோயினுக்கு தாய் மாமாவை நான் பண்ணிருக்கேன். தாய் மாமா சூப்பர் சூப்பர். இப்போ இதுல வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. காய்கறி இல்லை, வெங்காயமா இது? என்ன இருந்தாலும் கதைப்படி எனக்கு மச்சான்ல அவரு. ஓ மச்சான் மச்சான் இல்ல பையனோ சகலையோ ஏதோ ஒண்ணு. ஓகே, ஏன்னா நான் ஹீரோனுக்கு மச்சான் வராது, நான் ஹீரோனுக்கு தாய் மாமாங்க. அதான் பையன். ஓகே சரி, ஓகே. நீங்கள் அப்போ உங்கள் பையனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க. ஆமாம், சரி, ரொம்ப சந்தோஷம். படம் ரொம்ப மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். வேற ஒரு படத்தையும் முருகன் துணை ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அதில் நான் பண்ணலை, அதுலேயும் நம்ம நண்பர்கள் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பாருங்க, படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இவர் பாருங்க, இருங்க ஜி, இங்க பாருங்க. இவர் வந்து ஹீரோ மாதிரியே காட்டிக்க மாட்டாரு பாருங்க. இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர். எல்லாருக்குமே எங்கள் டீமில் பாருங்க எவ்வளோ அன்பாக இருக்காரு பாருங்க. பார்த்துங்க ஆல்ரெடி இவர் பாருங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு. காய்கறி வில்லன் டீமா இல்லை, ஹீரோ என்ன பண்ணுவார், எல்லாரும் காப்பாற்றுவார் கஷ்டத்தில் இருக்கும்போது. இப்போ எங்களுக்குலாம் நாங்கள் பசியில் கஷ்டத்தில் இருக்கோம், அவர் சாப்பாடு செய்கிறாரு. அதான் அவர் ஹீரோ. ஆனால் இருந்தாலும் நீங்கள் மாசு இல்லைனாலும் அவர் ஹீரோ விட்டு தராது பேசுறீங்களா? ரொம்ப சூப்பர் கை கொடுங்க. ஓகே, இங்கே வாங்க மக்களுக்கு ஒரு 2 வாரத்தை பேசிட்டு போங்க. இங்கே வாங்க. அவருக்கு மக்களுக்கு எதனா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. தீபாவளிக்கோசரம் கொஞ்சம் பேசுங்க. உங்க அன்புக்கு எல்லாரும் ஏங்குறாங்க மக்கள். நீங்க ஒரு ஹீரோ, மாஸ் ஹீரோ, போலீஸ், சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். ஹாப்பியாக இருக்க இதோட முடிச்சுட்டா கிடையாது, வேற எதிர்பார்க்குறாங்க அவங்க உங்ககிட்ட. மாசா ஒரு இந்த படத்தோட அனுபவத்தை சொல்லுங்க. சமைக்கணும்பா, டைம் இல்லை. அதான் ஹீரோட இதுவே. சரி, ஹாப்பி தீபாவளி மாதிரி சொல்லிட்டு போயிடுங்க. ஹாப்பி தீபாவளி. வணக்கங்க. இன்னைக்கு தீபாவளியோட நல்ல தமிழர் திருநாள். இன்னைக்கு தீபாவளி எல்லோரும் ஒன்று கூடியிருக்கோம். எங்களுடைய நண்பர்கள், கலைஞர்கள் எல்லாரும். எங்களுடைய அந்த முருகன் துணை திரைப்படம் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருக்கு, வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எனக்கு அப்பாவை நடிச்சிருக்காரு, செந்திலன். இவங்க வந்து என்ன புரோக்கர், கல்யாண புரோக்கராக நடிச்சிருக்காரு. மற்ற இவங்கெல்லாம் புதுசாக வந்துருக்காங்க நம்ம நண்பர்கள். அதனால் இந்த படம் வந்து ஆமாம் நம்ம சாரி மறந்துட்டேன் பாருங்க. நம்ம நண்பர் வந்து ஆட்டோ ஓட்டுநராக இருக்கார். இதில் ரொம்ப சூப்பராக ஹீரோயினை வந்து இவர் தான் வந்து பாதுகாப்பு பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க, ஹீரோயினை ஃபேமிலியாக. அந்த மாதிரி நல்லா கான்செப்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக எல்லோரும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நேரங்காலம் சாப்பாடு கூட நாங்கள் வந்து டைம் வந்து இல்லாத அளவு பண்ணியிருக்கிறோம். அந்தளவு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். எங்களுடைய டைரக்டர் வந்து சுந்தர் மகாரிஷி சார் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு. எல்லாரையும் வந்து எங்களை வந்து செதுக்கினவர் அவர் தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் ஒரு 20 நாள் ஷூட் போச்சுங்க. ரொம்ப சிறப்பாக நல்லா ஆவடி அந்த மாதிரி என்னுடைய அம்பத்தூர் இந்த சைட்லலாம் நாங்கள் நல்லா அந்த எங்களுக்கு தெரிஞ்ச பகுதியெல்லாம் வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். சூப்பராக நல்லா வந்திருக்கு. ஒரு கமர்ஷியலான ஒரு படம் இது. அதனால் வந்து எல்லோரும் போய் பாருங்கள். தீபாவளி முடிஞ்ச உடனே ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டர் ரிலீஸில் வந்து எல்லோரும் கலந்து பாருங்கள். எல்லோரும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைய இந்த தீபாவளி வந்து நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருங்க. சாரி மன்னிக்குவோம், ஹீரோயினை பற்றி சொல்ல மறந்துட்டோம். ஹீரோயின் வந்து அவங்க ரேவதி மேடம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வரதுக்கு கொஞ்சம் அவங்க வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கடைசியில் தான் வருவாங்க. ஹீரோயினோட இன்ட்ரோ பார்த்திங்கன்னா எங்கள் ஹீரோயினை மீட் பண்ணுறதே கடைசி தான். சூப்பராக இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி வந்து காதல் கோட்டை படம் மாதிரி நல்லா ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் சீன்லாம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என் பேர் மகாலட்சுமி. முருகன் துணியில் நடிச்சிருக்கிறேன். சித்தி கேரக்டர் பண்ணிக்கிறேன். சூப்பராக நடிச்சிருக்கிறேன். அதே போல் எல்லோரும் சூப்பராக நடிச்சுக்கிறாங்க. இதில் நல்லா ஒரு ஃப்ரெண்டு மாரி நடிச்சிருக்கிறோம். நல்லா ஜாலியாக போயிடுச்சு. நடித்தது ஒரு கஷ்டமே தெரியாத அளவுக்கு நாங்கள் நடிச்சிட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லோரையும் பார்த்து நல்லா இந்த படத்துக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. நான் நிறைய முயற்சி எடுத்தேன், எதுவுமே எனக்கு கிடைக்கல, சான்ஸு கிடைக்கல. இப்போ சார் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சுந்தர் மகாஸ்ரீ அவர் பேர். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவரால் தான் இந்த அளவுக்கு நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சான்ஸ் கிடைக்காம இருந்தது.
இதனால் எனக்கு நிறைய கிடச்சிச்சு. நல்லா இருக்குது. தீபாவளி வாழ்த்துக்கள். அடுத்து என்ன படம் அவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு? எனக்கு அடுத்தது வந்து வேறு ஒரு படத்தில் வந்து எனக்கு ஹீரோனிக்கு அம்மாவாக நடித்த மாதிரி எனக்கு கொடுத்துக்கிறாரு. அதில் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாருமே அந்த படத்துலேயும் எல்லாருமே சூப்பராக நடித்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். முருகன் துணை படத்தில் சித்தி கேரக்டரு, வேறு ஒரு படத்தில் அம்மா கேரக்டரு 2 படத்துலையும் நான் நடிச்சிருக்கிறேன். நல்லா இருந்தது, நல்லா சூப்பர். அந்த சாருக்கு தான் நன்றி சொல்லணும் ரொம்ப. இன்னைக்கு நாங்கள் வந்து தீபாவளி கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறோம். எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் எல்லாருமே பட்டாசு நல்ல மாரி ஓடிங்க, சரிங்களா? கை காலை அடிப்படாத அளவுக்கு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடணும். நாங்களும் கொண்டாடுறதுக்காக வந்துக்கிறோம். ஜாலியாக நிறைய கேம் இருக்குது. அந்த கேமெல்லாம் நாங்கள் விளையாடுறதுக்கு வந்துக்கிறோம். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கயிறு இழுத்தல் போட்டி தான். முருகன் தண்ணி டீமோ வேறொரு டீமோ 2 டீமில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இது வந்து வேற ஒரு டீமு, இது வந்து முருகன் துணை டீமு. இப்போ உங்கள் 2 பேருக்குள்ள தான் போட்டியே, சரியா? இது உங்கள் எதிரி நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து உங்கள் 2 டீமும் கயிறு இழுத்தல் போட்டி, ஓகேவா? எந்த டீம் ஃபஸ்ட்டு ஜெயிக்குதுன்னு பார்க்கணும், ஓகேவா? போகலாமா? ஸ்டார்ட் சொல்லணும், 2 பேரும் இழுத்துக்கணும். இழுக்கிறோன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு தொப்பு திப்பு விடக்கூடாது. அழகாக இழுக்கிறீங்க. போத் டீம்ஸ் ஆல் த பெஸ்ட். ஸ்டார்ட். வேற ஒரு டீம் ஜெயிச்சிச்சு. சித்து எந்திரி. சித்ரா எந்திரி 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 எந்திரிமா. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் முருகன் துணை படத்தில் எம்எல்ஏவாக நடிச்சிருக்கிறேன். ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க. விஜயராம் சார் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவர் தான் டைரக்டர் சுந்தர்ஜித் சார் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதன் மூலியமாக தான் முருகன் துணை படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு நல்ல ஒரு நடிக்கிறதுக்கான அந்த ஒரு போஸ்ட்டும் கொடுத்தாங்க எனக்கு. எம்எல்ஏ போஸ்ட்டை நடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்தாங்க. அதில் நல்லா நடிச்சிருக்கிறேன். என் கூட இன்னும் மற்ற நடிகர்லாம் ரொம்ப அருமையாக நடித்தாங்க. அது வந்து ஒரு இந்த நடிப்பு லைனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது ஒரு குடும்பமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஒன்றும் ஒரு வேறு யாரும் தனியாக இருக்கிற மாதிரி தெரில. அந்த நடிகரோட அந்த அமைப்பு ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கு இருந்தாலும் ஒரு குடும்பங்கிறது அது ஒரு தனி குடும்பமாக எங்களுக்கு அது மாதிரி ஒரு உருவான மாதிரி ஒரு இது இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்து தீபாவளிங்கிறதுனால எல்லோரும் சேர்ந்து தீபாவளி கொண்டாடணும்னு சொல்லி எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்குறோம். இன்றைக்கி தீபாவளி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு நிறைய ப்ரோக்ராம்லாம் வச்சுருக்குறோம். ஏகப்பட்ட ப்ரோக்ராம் இருக்குது. ஒருத்தர் ஒரு வித தனித்தனியாக செய்கிற மாதிரி இருக்குது. சேர்ந்து செய்கிறதுக்கான ப்ரோக்ராம் வச்சுருக்குறோம். அனைவரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுறதுக்காக இன்றைக்கி எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷ தீபாவளி வந்து எங்களுக்கு வந்து சிறப்பான தீபாவளி. ஏன்னு கேட்டிங்கன்னா சுந்தர் சார் அப்படி ஒரு அமைப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அவருடைய முதல் படம்
என்ன படம் சார் இன்னொரு படம் முருகன் துணை. அந்த படத்தில் நான் இல்லை, அதனால் எனக்கு சரியாக தெரியல. அவருடைய 2வது படைப்பில் நான் இருக்கேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் 24 வருஷம் ஆச்சு சினிமா துறைக்கு வந்து, எந்த வாய்ப்புமே சரியாக கிடைக்கல. எனக்கு அவரே கூப்பிட்டு உங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தேன், நல்லாயிருக்கு, கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். அவர் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது. அதுக்கு திரும்பவும் நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த தீபாவளி எங்களுக்கு சிறப்பான தீபாவளி. அதுக்காக நான் தீபாவளி கொண்டாடுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் தந்திருக்காரு. நிறையா படங்களுக்கு நான் ஷூட்டிங் போயிருக்கேன், போன இடத்துல எடுப்பாங்க, அது வராது, திடீர்னு கேன்சல் ஆகிரும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வில்லன் ரோல் கொடுத்துருக்காரு. அது படம் பார்க்கும்போது தெரியும் அது எப்படிப்பட்ட வில்லன் ரோல் அப்படின்றத. அதை நான் இப்போ சொல்லலை. நல்லா எனக்கு புதுசாக கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அது நிறையா வாய்ப்புகள் போயிட்டேன். வடிவேல் சார் கூடயும் பண்ணியிருக்கேன், நான் விவேக் சார் கூடயும் பண்ணியிருக்கேன். ஆனால் எதுவுமே திரையில் வரலை. ஆனால் இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மிக சந்தோஷமாக இருக்குது. திரும்பவும் நான் அவர் டேரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். என் பேர் தாமோதர வீரையன். அது டேரக்டர் சார் தான் அப்பா பேர் சேர்த்து போடுங்க அப்படின்ட்டு இது பண்ணிட்டார். என் பேர் தாமோதரன் தான். தாமோதரன் வீரையன்றது வந்து அவர் ஆட் பண்ணியிருக்காரு. படத்துக்கோசரம் அப்பா பேர் சேர்த்து போட்டாச்சு. இனிமேல் என் பேர் அதுதான் வரும். இப்போது ஓகே, இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல், அதனால் இந்த ப்ரோக்ராம் எடுக்கிறாரு சார். இதில் என்னன்னாக்கா, வேறு ஒரு படத்தில் வந்து எனக்கு ஹீரோவுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக, நான் தமிழ்ன்றவர் ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கோம். அதில் 2 பேருக்குமே நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டரு என்னன்னா, இந்த ஃபோட்டோ எடுக்கிற கேரக்டர் அதில் கொடுத்து ரொம்ப பிடிச்சிருந்தது. புது எக்ஸ்பீரியன்ஸ், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அண்ணன் பூபால் அண்ணன் இருக்கார், இவர் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு, மாஸ் வில்லனாக. ரொம்ப நல்லா இருந்தது இவர் ஆக்டிங்லாம். அடுத்து இவர் அப்பா சாராக, ஹீரோவுக்கு அப்பா சாராக பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பராக இருந்தது. இவர் வந்து முன்னாடி முருகன் துணை படம் ஒன்று எடுத்தோம் இதுக்கு முன்னாடி. அந்த படத்தில் வந்து இவர் ஃபஸ்ட்டில் ஒரு எம்எல்ஏ கேரக்டர் ஏதோ ஒன்று முருகன் துணையில் நான் வந்து ஆட்டோ ஓட்ட கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது காமெடியாக பண்ணியிருக்கேங்க. அதனால் இவரு கூடயே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படமும் இது பண்ணோன்னு சொல்லன்ட்டு இப்போ சொல்லிடுறேன். நான் இந்த டீமில் விஜயராம் சார்னு ஒருத்தர் இருக்கார், ஃபைட் மாஸ்டரு. அவர் தான் எனக்கு வந்து சுந்தர் மாஸ்டரை அறிமுகம் பற்றி வச்சார், டைரக்டரை. அதனால் வந்து அவர்கிட்ட இவர் ஒரு நல்ல நண்பர்னா, அவர் அதுக்கு மேலே இன்னும் சூப்பராக எனக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆகிட்டார் டைரக்டரு. ஷூட்டிங் அனுபவம் என்ன சொல்கிறது, எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு ஷூட்டிங் மாதிரியே தெரில. நாங்கள் ஷூட்டிங் பண்ணுற ஒரு ஃபீலிங்கே எங்களுக்கு வரல. எல்லாம் ஒரு அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் எல்லாம் பழகுறோம். எல்லாமே ஒரு நண்பராக தான் இருக்கிறோமே. யாருக்குமே வந்து வேற்றுத்தன்மையே கிடையாது இந்த டீமில். நான் பெரியவன், நான் சின்னவன், அந்த இதுவே கிடையாது. எல்லோரும் மாசாக பண்ணுறாங்க, எல்லோரும் சூப்பராக இருக்காங்க. என்னோட நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க, எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. அதுதான் சூப்பர். இந்த தீபாவளி இந்த படத்தில் வேறு ஒரு படத்தில் வந்து ஃபுல்லாக தான் சொல்லிட்டேனே, ஃப்ரெண்டு கேரக்டரு. தீபாவளி செலிப்ரேஷன் பண்ண வந்திருக்கோம். இன்றைக்கி எல்லாருமே தீபாவளி செலிப்ரேஷன் பண்ண வந்திருக்கோம். இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தீபாவளி நல்லா மாதம். இன்றைக்கி இன்னும் இப்போ கம்மியாக இருக்கும், இதுக்கு மேலே இன்னும் நிறைய பேர் வருவாங்க. நல்லா சூப்பராக நாங்கள் பண்ண போகிறோம். ஹாப்பி தீபாவளி. இப்போ பார்க்க போகிற கேம் வந்து செங்கல் மேல் நடத்தல். பார்க்கலாமா? வெரி சுவாரஸ்யமாக இருக்கும், வாங்க.
3ஆம் கிளாஸ்லேருந்து ட்ராமா நடிச்சுட்டு இருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வாங்கின அவார்ட்ஸ். அது பாருங்கள், அது ஆல் இண்டியா பெஸ்ட் ஆக்டர், ஆல் இண்டியா பெஸ்ட் ஆக்டர், ஆல் இண்டியா பெஸ்ட் ஆக்டர் 3 முறை ஆல் இண்டியா ட்ராமா காம்படிஷனில் பெஸ்ட் ஆக்டர் வாங்கினது தான் அந்த 3 அவார்ட்ஸும். அதுக்கப்புறம் என் பசங்க 2 பேருமே இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ், டேக்வாண்டோ இன்டர்நேஷ்னல் பிளேயர். பையன் போன மாதம்தான் தாய்லாண்டில் போய் இந்தியாவுக்காக விளையாடி பிரான்ஸ் மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கான். அதுக்காக கொடுத்துருக்கிற அவார்ட்ஸ் இதெல்லாம். இந்த அவார்டு எல்லாமே இது 3 தான் நான் சொன்னது ஆல் இண்டியா பெஸ்ட் ஆக்டர் நான் வாங்கினது. இது நம்ம கலைமாமணி வைஜி மகேந்திரன் சார் அச்சீவர் இந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்க அவார்டு. அது அந்த கார்னர் இதில் இருக்க அவார்ட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி இவரும் ஒரு நல்ல நாடக நடிகர், நாராயணன் நல்ல நடிகர். இவரும் நம்ம படத்தில் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினியோட அப்பா முருகன் துணையில் ஹீரோயினோட அப்பா, முருகன் துணையில் ஹீரோயினோட அப்பா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவர் பெரிய ப்ரொடியூசர். இது நம்ம சகோதரன் நல்ல ஒரு நடிகர், வேறொரு வெண்ணில் வில்லனாக பண்ணிகிட்டு இருக்கார். அப்படி தானுங்க? வேறொரு வெண்ணில் நான் கூட ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். நல்லா ரோல் கொடுத்துருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது சுந்தருக்கு நான் அப்பா, சுந்தருடைய ஒய்ஃபுக்கு நான் அப்பா, இந்த குரூப்புக்கே நான் வந்து அரியப்பா. கரெக்ட் தானே? வேறொரு படத்தில் ஹீரோவுக்கு அப்பாவை நடிச்சுக்கிறேன். ஆனால் இதில் வந்து எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. படம் வந்து நல்லா போகும், கண்டிப்பாக போகும். ஷூட்டிங்கில் வந்து நல்ல எனக்கு கூட நடிக்கிறவங்க ஹீரோவோட அம்மா, ஹீரோவுக்கு அப்பாவை நான் தான் நடிச்சுக்கிறேன். ஆனால் நல்லா அருமையாக நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதில் வந்து கேமராமேனு, டைரக்டர், நான் வந்து குறைஞ்சது ஒரு 10 நாள் நடிச்சிருப்பேன். கேரக்டர் வந்து நான் வந்து ஹீரோவுக்கு அப்பாவாக இருக்கனால எனக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல. ஹீரோவுக்கு அப்பா நடிச்சா எனக்கு நல்லாயிருக்கு. எனக்கு வந்து ஒரு நண்பர் சொல்லி மட்டும். அப்புறம் வந்து டைரக்டர் இவர் சார் சுந்தர் மகாஸ்ரீ சாரோட ஒத்துழைப்போட நான் வந்து இதில் இருந்துக்கிட்டேன். ஹீரோவாக நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கூட நடிக்கிற அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தீபாவளி என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு பெரிய விஷயம்னா, நான் வந்து 17 வயசில் நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். இது வரைக்கும் அந்த வாய்ப்புகள் ஒன்றா தவறி 57 வரைக்கும் ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு முடியாத விஷயத்த எஃபெக்ட் நெவர் ஃபெயில்ன்ற மாதிரி இப்போ டைரக்டர் சுந்தர் மகர்ஷி சார்கிட்ட வந்திருக்கேன். அவர் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பை டயலாகோடு கொடுத்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் முருகன் துணைன்னு பேர் வச்சதுனால அந்த படம் வெற்றிகரமாக அமைஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சு 98% முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 2% தான் இருக்குது. அது விரைவில் ரிலீஸ் ஆகும் நம்பிக்கையோட. அடுத்தது மறுபடியும் நம்ம திறமையை பார்த்துட்டு வேறொருன்னு ஒரு படத்துலையும் ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்துருக்காரு. அதுலேயும் நடிச்சிருக்கேன். இந்த இரண்டு படங்களும் சாருடைய இரு கண்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் இந்த படம் விரைவில் இந்த தீபாவளி முடிஞ்ச உடனே 1 by 1 ரிலீஸ் ஆவதற்கு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நாங்களாம் சிறப்பாக தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறோம். நீங்களும் அனைவரும் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுங்கள். என் பேர் கருணாநிதி. நான் வந்து ஒரு தொடர்ந்து பார்த்தா ஒரு 6-7 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். புதுசாக இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சார் கொடுத்த ஒரு இதில் எனக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிது. முருகன் துறையில் கல்யாண புரோக்கராக நடிச்சிருக்கேன். நன்றி. நெக்ஸ்ட் லெமன் வித் ஸ்பூன் தான் பார்க்க போகிறோம். இதில் யார் விழுறாங்க, யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் 2 டீம்லேயும்.
ஒரு காலத்தில் கபடி ஆடுவோம் பாரு. நான் இந்தியன் டீம் கோச்சு. 2 முட்டியும் போயிடுச்சு. சீனியர் ஆர்டிஸ்ட். ஆமாம். லெமன் ஸ்பூன் கபடி ஆட ஆடுங்க. போங்க சார் போங்க. ஹலோ, சீனியர் ஆர்டிஸ்ட்னு தெரியல. எங்களுக்கு வயசாச்சு. நாங்கள் இல்லைப்பா, நாங்கள் வேடிக்கை பார்க்க வரோம். இருப்பா கபடி தானேங்க? கபடி தானே? கபடி நான் ஆடுவேன். அதோ வரேன். கபடி தானே? அடுத்ததாக நம்ம சுவாரஸ்யமாக நடத்த போகிற அடுத்த கேம் வந்து கபடி. பார்க்கலாமா? நாங்கள் தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறோம். என் பெயர் செந்திலன். நான் முருகன் துணை படத்தில் கதாநாயகனுக்கு அப்பாவாக நடித்துள்ளேன் மற்றும் சில சீரியல்களிலும் சில படங்களிலும் நடித்துள்ளேன். எனக்கு மனைவியாக நடித்தவங்க மகாலட்சுமி அருமையாக நடித்தாங்க. டைரக்டர் சார் ரொம்ப பார்க்குறது தான் ஒரு மாதிரியாக இருப்பார். ஆனால் ரொம்ப குழந்த மனசுக்காரர். அவரை மாதிரிலாம் ஒருத்தர் கிடைக்கணுமானா ரொம்ப நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அவர் கூட நாங்கள் அந்த படத்தில் நடிக்கிறதுலாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு சும்மா கேக்குன்னு இல்லாமல் ரொம்ப அருமையாக எடுத்தார். எங்களுக்கே ஆச்சரியம். இதே மாதிரி காலையில் வரத்துக்கு சில டைமில் பஸ்ஸு லேட் ஆகும், அது லேட் ஆகும். அப்புறம் கூட என்னங்கன்னு இல்லை சார் மாதிரினா சரி வாங்க வாங்கன்ட்டு உடனே அந்த மாதிரி ஒரு சிறப்பான இயக்குனர். அவரை மாதிரி ஒரு சிலர் கிடைக்கணுமானா ரொம்ப கஷ்டம். அவர்கிட்ட நாங்கள் பணியாற்றுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி டைரக்டர்லாம் இன்னும் ரொம்ப பேர் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய சமையல் எங்கள் வீட்டில் அருமையான ஒரு மட்டன் குழம்பு எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வர்றாங்க. எல்லோரும் வர வச்சு ஒரு சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடுறோம். அதில் எங்கள் இயக்குனரும் வருவார்னு நினைக்கிறோம். இயக்குனர் அழைச்சிருக்கோம், அவரும் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவரெல்லாம் வந்த பிறகு யாருன்ட்டு நீங்கள் பார்க்கும்போது அவர் தெரிஞ்சுக்கலாங்க. மிக்க மகிழ்ச்சி. வணக்கங்க, என் பேர் சித்ரா. நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு. தீபாவளி செலிப்ரேஷனுக்காக நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இதை நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, எல்லாருமே வீட்டில் சமைக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், பிரியாணி செய்யணும், இப்படி செய்யணுன்றதுலாம் இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிட்டு பிள்ளைகளும் நம்ம பார்த்துக்கணும். பட்டாசு கொடுக்கறது குழந்தை கையில் பார்த்து வெடிக்க சொல்லணும். நம்மளும் பக்கத்தில் நிற்க சொல்ல தான் பட்டாசு வெடிக்கிறதுக்காக நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம ஒரு பாதுகாப்பாக இருப்போம். சரிங்களா? இல்லை நம்ம வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா கூட அண்ணன் அக்கா தங்கச்சி யாருனா இருந்தாலும் பிள்ளைங்கக்கிட்ட கொடுக்காதீங்க. நீங்கள் பக்கத்தில் நில்லுங்க. என்னென்னா இப்போ வர பட்டாசுகள்லாம் ரொம்ப வெடி என்ன சொல்கிறதுனே தெரியல. முருகன் துணை ஒரு படத்தில் அதுலேயும் ஒரு மாமியார் கேரக்டராக நடிச்சிருக்கேன். வேறொருவன் படம் இப்போ தான் வருது. அந்த படத்தில் அம்மா கேரக்டர் தான் நடிச்சிருக்கேன். நான் சித்தி கேரக்டர், வில்லியா சித்தி கேரக்டர் நடிச்சிருக்கேன். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதனால் இப்போது வேறொரு படமும் முருகன் துணை படத்தில் இருந்து இப்போ
நான் ஒரு டீமாக 2 டீமாக வந்து ஒரு செலிப்ரேஷன் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். சூப்பர். அது டைரக்டர் பேர் சொல்லுங்கள். டைரக்டர் பேர் வந்து சுந்தர் மொகாஸ்டி. அவர் எப்படி ஷூட்டிங் பண்ணும்போது டென்ஷனாக இருப்பாரா எப்படி? ஐயோ, அந்த மாதிரி ஒரு டைரக்டர் நம்ம பார்க்கவே முடியாதுங்க. ரொம்ப சாஃப்ட்டுங்க. ரொம்ப அருமையாக வந்து ஒரு கேரக்டர் நம்ம பண்ண முடியலன்னா கூட அடுத்த கேரக்டர் வந்து முகம் சுளிக்காமலாம் வந்து எதுவுமே பண்ணாமல் இப்படி நடிங்க, இப்படி நடிங்க, இப்படி இருங்க, அக்கா இப்படி பண்ணுக்கா, இப்படி செய்க்கான்ட்டு சொல்வார். ரொம்ப ஹாப்பி எனக்கு. அவர் படத்தில் வந்து கூப்பிட்டாருன்னா நான் எந்த ஒரு படமாக இருந்தாலும் கேன்சல் பண்ணிவிட்டு நான் இவர் படத்துக்கு நான் வந்துடுவேன். சரி, சூப்பர்க்கா. ஷூட்டிங் அனுபவம் வந்து நம்ம சொல்லணும்னா முருகன் துணை படத்தில் வந்து செம்ம ஒரு சண்டை சீன்லாம் வரும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது ஒரு இடத்துல வந்து ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து இந்த வில்லன் கேரக்டரும் இவங்களும் வந்து சண்டை போடுற மாதிரி ரொம்ப செமையாக வந்திருக்கு அந்த படம். இந்த வேறு ஒருவன் படத்தில் வந்து சொன்னீங்கன்னா சென்னையில் தான் எடுத்தாங்க. செம்மையாக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பப்ளிக்கில் வந்து எடுத்தாலும் கூட அவ்வளோ அருமையாக அந்த சுந்தர் மகாஸ்டி டைரக்டர் வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருக்காருங்க. அதெல்லாம் எந்த ஒரு குறையும் சொல்லவே முடியாதுங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது என்னோட ஹீரோவோட வீர விளையாட்டு சிலம்பம் தான். பார்க்கலாமா? எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று இது மட்டும் இல்லை, நம்ம இது முடித்த உடனே பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுறோம். அவ்வளோ சூப்பராக சமைச்சிக்கிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் வெட்டி கதை பற்றிக்கிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டியா? அருமையாக இருக்குது சாப்பாடு. எனக்கும் பற்றிக்கிது வா. சரிப்பா, சாப்பிட்டு வந்துடுறேன். என்னோட பேர் விஜயபாலன். நான் வந்து ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கேன், அப்படி டிரைவிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து சமையல் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இவங்க கூப்பிட்டாங்க இன்றைக்கி தீபாவளி. ஆமாம், இல்லை இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே. சரி கைட்டிடுறேன். நீங்கள் சொல்லுங்கள். அதான் நான் சொன்னேனே. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இல்லை நானும் சொல்லிட்டேனே. இப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாருக்குமே தெரியுமே. இன்னைக்கு தீபாவளி செலிப்ரேஷன், அதுக்கோசம் முடியாதுப்பா. இன்னைக்கு முக்கியமாக ஒரு இதுக்காக கூப்பிட்ருக்காங்கப்பா. என்னப்பா நீ வேறு? அதனால் வந்திருக்கோம். இன்னைக்கு தீபாவளி செலிப்ரேஷனு. அதனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு தீபாவளி கொண்டாட போகிறோம். அதனால் பட்டாசு வாங்குறதுக்கு ஆள் அமைச்சிருக்கேன். ஏங்க நான் நிறையா படத்தில் நடிச்சிருக்கேங்க. ஓ 2 படமா? கண்டிப்பாக அதுலேயும் நடிச்சிருக்கேன். மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். முருகன் துணைன்னு ஒரு படம், அப்புறம் வேறு ஒருவன்னு ஒரு படம். இப்போ அடுத்த படத்தில் ஹீரோவாக பண்ண போகிறேன். ஒரு படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்கேன், ஆனால் அதுதான் தெரியல அதில் வில்லனாக போட்டிருக்காங்களான்னு. அப்புறம் 2வது படத்தில் வந்து பாசிங் சீன் இல்லை, நீ வேறு கம்முன்னுறா. பாசிங் சீன் இல்லை, பேங்க் மேனேஜராக செஞ்சுருக்கேன். பேங்க் மேனேஜரா பேங்க் ஆஃபீஸரா ஏதோ ஒன்று. ஆனால் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நான் 2 படத்துலையும் நடிச்சிருக்கேன். 2 படமும் நல்லா சிறப்பாக வர்றதுக்கு நான் அந்த கடவுளில் வேண்டிக்கிறேன். சார் என்னை நம்பி ஹீரோவாக எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னெல்லாம் வச்சு ஹீரோ எடுக்கிறாங்கன்றப்போ. இருந்தாலும் எங்கள் டீம் வந்து இது மாத்திரம் இல்லை, இன்னும் இருக்குது. இவங்க எல்லாரும் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் நீங்கள் எல்லோரும் நம்ம படத்தில் வந்து
சப்போர்ட் பண்ணணும். எல்லாரும் வந்து நம்ம செய்யணும். ஓகேவா? இது வந்து இந்த தீபாவளியில் இந்த ஹாப்பியான விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். சுந்தர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த விஷயத்துக்கு. இந்த 2 டீம்லேயுமே யார் நல்லா பர்ஃபெக்டாக நடித்தாங்கன்றதை பற்றி எல்லாருமே அவங்களுடைய தனித்தனி கருத்தை சொல்ல போகிறாங்க. யாராவது 2 பேரை பற்றி மட்டும்தான் சொல்லணும். வாங்க வந்து சொல்லுங்கள். முருகன் துணை டீமும் இருக்குது, வேற ஒரு டீமும் இருக்குது. 2 பேரும் 2 படத்தில் நடிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு படம் எடுத்துட்டு இப்போ முருகன் துணை படம்னா நான் முருகன் துணை படத்தை பற்றி பேச போகிறேன். அதில் 2 பேர் நடிச்சது எனக்கு பிடிச்சிருந்தது. நான் இவங்கள பற்றி சொல்ல போகிறேன் மட்டும் 2 பேரும் மட்டும் தான் சொல்லணும். எல்லாரையும் பற்றி சொல்லக்கூடாது. சரியா? அது ஹீரோ ஹீரோனியாக இருக்கலாம். ஹீரோ ஹீரோன்னு அப்படி கூட கிடையாது. ஹீரோ பற்றி சொல்லலாம், ஆட்டோ டிரைவர் பற்றி சொல்லலாம். யாரும் 2 பேர் உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களை பற்றி யாரை பற்றி தான் பேசலாம். அட்மாஸ்பியரை ஒருத்தன் வந்தானா அவனை பற்றி சொல்லலாம். டீக்கல்ல ஒருத்தர் வந்தார் அப்படி கூட சொல்லலாம். ஏன் பிடிச்சது, அவங்க நடித்தது ஏன் பிடிச்சதுன்னு சொல்லணும். இவன் சப்பு 2 அரை வைக்கலாம். சரியா? அந்த மாதிரி யார் தான் சொல்லுங்கள். ஆனால் ஒருத்தர் 2 பேர் தான் சொல்லணும். எல்லாரையும் சொல்லிட்டு கூடாது. சித்ராக்கா லிஸ்ட்டு போடக்கூடாது. 2 பேர் தான். ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். நான் முருகன் துணை படத்தில் வந்து ஹீரோயின் ரோல் பண்ணியிருந்தேன். என் கூட ஆக்ட் பண்ணவங்களில் வந்து மிஸ்டர் ராஜ் மாஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக வில்லன் ரோல் பண்ணியிருந்தார். அவரோட ஆட்டிடியூடு, அந்த நடிப்பு எல்லாமே ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தாமுன்றவர் வந்து ஆட்டோ டிரைவராக ஒரு ரோல் பண்ணியிருந்தார். நான் ரொம்ப காமெடியாக அந்த பார்க்கும்போது சிரிப்பாக வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரை நடித்ததை பார்க்கும்போது. தேங்க்யூ. என் பேர் மாலினி. நான் வேறொருவன் படத்தில் வந்து ஹீரோவுக்கு வந்து அம்மாவாக நடிச்சிருக்கேன். அருண் பேர். எப்படின்னா எனக்கு வந்து பையனா ரீலாக இல்லை, ரியலாகவே நடிச்சிருந்தாங்க. எனக்கு வேறு ஒருத்தனாச்சே அப்படின்ற ஒரு ஃபீல் வரல. என் கூட நான் பெற்ற பையன் மாதிரி தான் அவன் கூட நடித்தேன். அவனும் அந்த மாதிரி தான் இருந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தாமு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேமராமேன் அந்த ஃபுல்லாகவே எங்களை சிரிக்க வச்சுட்டு அந்த குரூப்பையே சிரிக்க வச்சுட்டு இருந்ததே தாமு தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறு ஃபேமிலி மாதிரி இல்லை, எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக இருந்து ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்து நாங்கள் இந்த படத்தை எடுத்த மாதிரி இருந்தது. நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நான் வந்து தாமோதரன்ட்டு முருகன் துணையில் என்ட்ரான படத்தில் அடுத்து வந்து தாமோதரன் வீரையன்ட்டு ஹீரோவாக வச்சு பண்ணுறதுக்கு டைரக்டர் பேரை மாற்றிருக்காரு. ஒரிஜினல் நேம் வந்து தாமோதரன் தான். கூட அப்பா பேர் சேர்த்து தாமோதரன் வீரையன் தான் என் பேர் இனிமேட்லேருந்து. படம் வந்து முருகன் துணையில் வந்து நான் கொஞ்சம் தான் நடித்தேன். அதனால் நான் வேறு ஒருவனில் தான் ஃபுல்லாக வந்திருக்கேன். வேறு ஒருவன் பற்றி தான் பேச போகிறேன். வேறு ஒருவனில் வந்து நம்ம ஹீரோ சார் தான் பற்றி பேச போகிறேன். அருண் சார் வந்து என்னன்னாக்கா கூட ஒரு பெஸ்ட்டாக அவர் வந்து எந்த ஒரு ஹீரோ மாதிரியே காலையில் அவரும் நானும் ஒரே மாதிரி தான் அந்த இடத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து அதுதான் அதான் இம்பார்ட்டண்ட்டாக அவர் எந்த ஈக்குவலில் இருக்காரோ அந்த ஈக்குவலுக்கு டைரக்ட் சார் என்னையும் ஒன்றா வச்சு தான் காட்டியிருக்காரு படத்தில். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து நம்ம வில்லன் கேரக்டரில் பூபால் அண்ணன் அவர் கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிற சீன் வந்து நான் பேசியிருப்பேன் அவர்கிட்ட. ஆனால் உங்களை கூட 2 ஃபோட்டோ எடுப்பேண்ணா, உங்களை யாரெல்லாம் போட்டு தள்ளிட்டாக்கா உங்கள் டெத்து நீங்கள் செத்துட்டாக்கா அதுக்கு யூஸ் ஆகும் நான் சொல்லியிருப்பேன். அது எனக்கே சிரிப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சீனை பற்றி சொல்லி. அதனால் ஓகே 2 இதுதான். அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியை முன்னிட்டு நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டீம் இருக்கோம். முருகன் துணை டீமு, வேறொருவன் டீம். எல்லாமே நம்ம நண்பர்கள் எல்லாம் ரொம்ப ஒத்துமையாக போயிட்டுருக்கேன் டீமு. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து முருகன் துணையில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நான் பேசுகிறேன். முருகன் துணையில் வந்து அதில் வந்து கதை நாயகனாக பண்ணியிருக்கேன். கதையில் வந்து எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம். அதில் சும்மா இருக்கிறியா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு நம்ம சார் செந்திலன். அவர் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. அம்மா கேரக்டர் வந்து நம்ம லதா அண்ணி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு அத்தை கேரக்டரை பண்ணவங்க வந்து சித்ராக்கா. எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லிட்டேன், இருந்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்கள எந்த ஒரு விஷயம் அந்த ஒரு கேரக்டர் கொடுத்தோம்னா அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க.
ஸோ அந்தளவு ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணி நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து ஹீரோயினி மேடம் வந்து வருவாங்க. ரொம்ப அந்த ஒரு அதில் வந்து அவ்வளோ ஒரு சின்ன குழந்தை மாதிரி அந்த ஃபீல் காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ரவுடி டீமை வந்து கொண்டுட்டாங்கன்றதை அவ்வளோ சின்ன குழந்தை மாதிரி சொல்லி ஒரு நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. எல்லாரையும் வந்து பிடிச்ச மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறொரு டீமில் நான் பண்ணலை, இருந்தாலும் வந்து அவங்களுக்கு எல்லாருக்காகவும் நம்முடைய முருகன் துணை டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த முருகன் துணை டீம், வேறொரு டீம், நம்ம இரு டீமுங்களும் ஒன்றிணைந்து இந்த தீபாவளியை ஸ்பெஷலாக சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் எல்லோரும் கலந்துக்கிட்டு கரெக்டாக அட்டன் பண்ணி எல்லோரும் கலந்துட்டுருக்கு. ரொம்ப முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, நான் வந்து 2 படத்துலையுமே நடிச்சிருக்கேன். முருகன் துணை, வேறொருவன், 2லேயும். எனக்கு எக்ஸாம்பிளேட்டாக முருகன் துணை எடுத்துக்கினா ஹீரோயின் மேடம் வந்து நடித்ததில் அந்த அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போவாங்க. ஏதோ ஒரு செல்லு மிஸ் ஆகிடுச்சின்ட்டு போகும்போது விறுவிறுப்பாக வேகமாக போவாங்க. அப்போ அவங்க ஃபாதர் முதல்ல கூப்பிடும்போது போமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்பீடாக போவாங்க. அந்த சீன் நல்லா அமைஞ்சிருந்தது. அதுக்கு டைரக்டர் கரெக்டாக டைரக்ஷன் பண்ணும்போது தான் அந்த சீன் கரெக்டாக அமையும். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், ஹீரோ வந்து இதை வந்து எதாச்சியமாக ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் மாதிரி அந்த கதைக்கு உண்டான அம்சமாக அது கரெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த படம் சிறப்பாக அமைஞ்சு வெற்றி அடைய வேறொருனும் இதுவும் சாருடைய இரு கண்கள் சொல்லியிருக்காரு. அதனால் இதுவும் அதுவும் 1 by 1 ரிலீஸ் ஆகி தீபாவளிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வெற்றி அடைக்க 2 படமும் வெற்றி அடைக்க நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். குருபியோ நமக. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் ஹரிஹரன். இந்த குரூப்பில் எல்லாருக்குமே நான் ஹரியப்பா. இந்த குரூப்பில் ஒரு 4-5 படம் லைனாக பண்ணிட்டேன். முருகன் துணையில் கடைசி வரைக்கும் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு உடல்நல சரியில்லாதனால அந்த படத்தில் பண்ண முடியல. வேறொருவனில் ஒரு சாமியார் கேரக்டர் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. நான் 3ஆம் கிளாஸ்லேருந்து ட்ராமா ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சீரியல், தமிழ், மலையாளம், ஃபிலிம்ஸும் நிறைய பண்ணியிருக்கேன். சீரியலும் பண்ணின்னு இருக்கேன். ஆனால் ட்ராமா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் கையோட நீங்கள் ஒரு டைலாக் பேசி அழுதுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனே கிளாஸ். சினிமா அப்படி இல்லைங்க. ஒன்று பண்ணிவிட்டு 6 மாதம் காத்திருக்கணும். 6 மாதம் கழிச்சும் படத்தை பார்த்தவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? அந்த அத்தனை பேரோட உழைப்பையும் யோசிச்சு பரவாயில்லன்னு கூட சொல்ல மாட்டான். இது கேட்கும்போது உண்மையிலேயே ஆஸ் அ ஆக்டர் ரொம்ப கவலைப்படுவேன். என்ன பண்ணுறது, அது அப்படி ஆகிப்போச்சு நம்மளுக்கு. பரவாயில்ல. இருந்தாலும் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். எல்லோருக்கும் வணக்கம். நான் முருகன் துணையில் அதான் நான் எங்கள் அப்பாவை நடித்தேன். ஆனால் அந்த படத்தில் எங்கள் சம்பந்தி மகன் சித்தம்மாவை. ஆனால் அவங்க கொஞ்சம் சிறப்பாக இருந்தாங்க. ஆனால் மருமகளை கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. எனக்கு பேராக நடித்தேன். மகாவும் நல்லா நடித்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பழனிவேலு. நான் வந்து முருகன் துணை சினிமாவில் நடிச்சிருக்கிறேன். அந்த சினிமாவில் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நம்ம விஜயராம் சார் தான். விஜயராம் சார். இன்னொன்று, நான் எம்எல்ஏவாக நடிச்சிருப்பேன். அதில் என்னை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதில் வில்லனா தம்பி தமிழ் தான் அருமையாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது அந்த சீனு. மற்றவங்களை யாரையும் எனக்கு தெரியல. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பூமிநாதன். இதுக்கு ஒரு சுந்தர் சார் படத்தில் நான் நடிச்சிருக்கேன். முதல் படம் வந்து முருகன் துணை, 2வது வந்து வேறொருவன். எனக்கு முருகன் துணையில் வாய்ப்பு கிடைக்கல, வேறொருவனாக வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த 2 படமும் நல்ல வெற்றி பெறணும்னு சொல்லி ஆளுநர்கிட்ட வேண்டிக்கிறேன். என் கூட நடித்த நடிகர்களை பற்றி நான் சொல்லணும்னா, ஹீரோவுடைய அம்மாவும் அப்பாவும். அப்பா வரல இன்னைக்கு. அவங்க 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு தொழுவத்தில் சாணி, மூத்திரம், வைக்கல் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த இடத்துல வந்து எறும்பு, பூச்சி எல்லாம் மேலே ஏறும். அதில் இருந்து ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் கட்டி வச்சு அவங்கள வந்து ரொம்ப குடும்பப்படுத்தினார் சார். ஆனால் அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. இதை பதிவு பண்ணுறதுக்காக சொல்கிறேன்.
அவங்க 2 பேருக்கும் மேலும் மேலும் வாய்ப்புகள் வரணும், நல்லா வளரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து நிறைய சீரியல் அது எதுவும் போயிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டில் இருந்தேன், வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் மூலமாக வந்து விஜய் எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து உனக்கு சான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சாரை அறிமுகப்படுத்தினாரு. டைரக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. விஜய்க்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு வந்து என்னை என் கூட இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு முருகன் துணையில் தான் நல்ல கேரக்டர், நல்ல ஒரு சிட்டி கேரக்டர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் எனக்கு வந்து நான் வந்து முருகன் துணை அதில் தான் நான் சிட்டி கேரக்டர் பண்ணிக்கிறேன். விஜயராமனுக்கு சித்தியாக நடிச்சிருக்கேன். ஹீரோவா விஜயராமன் ஹீரோவை பற்றி தான் பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஏதோ பேசுறது தெரியல. இல்லை, இந்த படத்தில் வந்து கேரக்டர் வாங்கி கொடுத்ததுக்காக எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு அதுக்கப்புறம் அப்பா சார் ஒய்ஃபாக நடிச்சிருக்கிறேன். அவர் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கிறாரு. சூப்பராக பண்ணிடுறாரு. 2 பேரை பற்றி சொல்லலாமா? அதில் வந்து முருகன் துணையில் வந்து வில்லனா ஒருத்தர் பண்ணியிருப்பாப்புல, அவர் பேர் விஜய். அவர் நடிப்புக்கு அரக்கன் தான் சொல்லணும். அப்புறமேரி வேறு ஒருவர்களையும் ஒருத்தர் நடிச்சிருப்பாப்புல, அவர் பேங்க் மேனேஜரு. அவரை பற்றி சொல்லணும்னா சான்ஸே இல்லை. வணக்கம், என் பேர் தமிழ்ச்செல்வன். நான் வேறொருவன், முருகன் துணை 2 படத்துலையுமே நான் பண்ணியிருக்கேன். முருகன் துணையில் வந்து ஒரு வில்லன் டீமில் நான் பண்ணியிருக்கேன். வேறொருவன் அப்படிங்கிற ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக நான் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் அப்படின்றது 3 பேர் என்னால் சொல்ல முடியும். முருகன் துணையில் வில்லனாக பண்ணியிருக்க தம்பி ரோல் ராஜு மாஸ்டர், அவர் ஆக்டிங் ப்ளஸ் அவரோட கொரியோ எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து வேறொருவன் அந்த டீமில் மணி அப்படின்ற ஒரு கேரக்டர், அவரோட ஆக்டிங் ஸ்கில்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் எங்கே பண்ணுறது ஒன்றும் நல்லா பண்ணலையோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். அதுக்கடுத்து இன்டர்வலுக்கு பின்னாடி செம்ம சூப்பராக பண்ணார். இது யாரை சொல்கிறேன் அப்படின்னா வேறொருவன் ஹீரோ அருள் பிரபாகரன். அவர் இன்டர்வலுக்கு பின்னாடி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கண்ணன். முருகன் துணை வேற ஒன்று 2 டைம் இருக்கீங்க. நான் முருகன் துணையில் பண்ணலை, வேற ஒன்றில் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சீன் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் நல்லா இருந்தது. அதில் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி தாமன் கேரக்டர் நல்லா இருந்தது, அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். சித்ராக்கா நல்லா பண்ணியிருந்தாங்க, மாலியம்மா நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் திருச்செஞ்சேரி நாராயணன். என்னுடைய சொந்த ஊர் கேரளா பாலக்காடு திருச்செஞ்சேரி. நான் வந்து சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்ருக்கோம். காலேஜில் ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் நிறைய நடிச்சிருக்கோம். மட்ராஸில் வந்ததுக்கப்புறம் நம்ம வேலை வெட்டி அதெல்லாம் அப்படியே விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷமாக தான் இப்போ வந்து நாடகத்துலேயும் சினிமாவிலையும் நடிச்சிட்ருக்கோம். நிறைய நாடகம் பண்ணியிருக்கோம், ஒரு 10-12 நாடகம் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த சுந்தர் மகாஸ்ரீ டைரக்ட் பண்ண ஜிகிட்டு கில்லாடி, முருகன் துணை, அப்புறம் அந்த ரீசெண்டாக இது பண்ண வேறொருவன், இந்த படத்துக்கெல்லாம் எனக்கு சான்ஸ் கொடுத்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்த சுந்தர் மகாஸ்ரீக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். ஆனாலும் இந்த பயணத்தில் நானும் அவங்க கூட என்றைக்குமே இருக்கும். ஏன்னா ஆனால் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஹரியப்பா தான். ஹரியப்பாவுக்கும் இந்த வேலையில் நான் ஒரு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக நம்ம இந்த பயணம் நடக்கட்டும், தொடரணும். நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேங்கிற நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய தீபாவளி ஆகும். வணக்கம், என் பேர் சித்ரா. நான் முருகன் துணை படத்துலையும் வேறொரு படத்தில் நடிச்சிருக்கேன். முருகன் படத்தில் வந்து மாமியார் கேரக்டர் நடிச்சிருக்கேன். வேறொரு படத்தில் வந்து சித்தியாக நடிச்சிருக்கேன், வில்லியாக நடிச்சிருக்கேன். எனக்கு வந்து முருகன் துறை படத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ அதில் வந்து ஹீரோ வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார் விஜயராமன்ட்டு. அவர் நடிப்பு, அந்த சண்டை பயிற்சி எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடைசி சீனில் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார்.
அதே மாதிரி வந்து ஆட்டோ டிரைவர் ராமதாரன் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. அதில் நடிக்க அவர் சிரிப்பு தான் எனக்கு வந்துச்சே தவிர அந்த படத்துக்குள்ளே நான் அப்படியே ஐக்கியமாயிட்டேன். ஏன்னா அந்த ஆட்டோவில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் போய்கிட்டே இருப்போம், ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். மறுநாள் தான் நாங்கள் வீட்டுக்கே போவோம். அவர் வந்து அக்கா காசு கொடுக்கான்னு அவர் காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா நடித்தார். தேங்க்யூ. ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என் பேர் பார்த்தீங்கன்னா ராஜ். என்னோடய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி. நான் சென்னைக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் சினிமா தான். சினிமாவில் சில படங்கள் பண்ணியிருக்கேன், சில சீரியல் பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே 2 படம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தீபாவளின்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு 2 டீமும் வந்து வந்திருக்காங்க. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபேஸ் கட் அவங்களாம் பார்த்தா இவங்களாம் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய மைண்டில் நான் பார்த்தேன். சில இன்டர்வியூ நடந்துச்சு, அது நோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டி வந்து நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு, அவங்க பேர் சித்ராவா, அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா அவங்க ஃபேஸ் கட் பார்த்திங்கன்னா ஒரு வில்லியோட கேரக்டரோடு பயங்கரமாக செட் ஆவாங்க. அந்த எனக்கு இருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 படத்துலையும் அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு படத்தில் வில்லியாக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆனால் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தாமோதரன் சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் சொல்கிறாங்க, நல்லா அவர் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா காமெடி ரோல் அவருக்கு நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து உள்ள எல்லா இன்டர்வியூவோட ஃபீட்பேக்குன்னு பார்க்கும்போது தாமோதரங்கிற ஒரு பேர் தான் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவரும் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் அருள் செல்வம். இந்த படத்துக்கு கேரக்டர் வந்து பிரபாகரன். அதனால் அருள் பிரபாகரன் நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக 2 பேர் நல்லா ட்ராவல் பண்ணியிருக்கோம், நானும் டேரக்டரும். அவரை ஒரு அவர் தான் மெயின் வில்லன். அது டேரக்டர் தான் படத்தோட மெயின் வில்லனே அவர் தான், சரிங்களா? அப்புறம் இந்த படத்தை தமிழ் வந்து நல்லா பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்ப நடிக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டார். அதனால் வந்து கஷ்டமாக இருந்தது. ஆட்டோக்காரன் தான் நல்லா பண்ணிட்டாரு அது தாமோதரன். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து தனி ஒரு, அதாவது அவர் கொடுக்குற கேரக்டரை கொஞ்சம் நல்லா டைலாக்கு எக்ஸ்போஷன் கொஞ்சம் நல்லா பண்ணுவார். ஆனால் அந்த டைலாக்லாம் அவர் நல்லா தனியாக ஒரு காமெடி ட்ராக்குன்னு ஒன்று எழுதி அவர் பண்ணால் நல்லாயிருக்கும். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். என் பேர் விஜயராகவன். நான் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர். விஆர்எஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து என்னோடய சொந்த ப்ரொடக்ஷன் தான். ஸோ இப்போ சுந்தர் மாஸ்ரீ சாரோட வந்து இந்த 2 படத்துக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. பட் என்னால் வர முடியல டியூ டு என்னோடய பிஸ்னஸ் கமிட்மெண்ட்ஸ்னால. அப்புறம் வேறு ஒரு இடத்துல லொக்கேஷன் பார்க்குறதுக்காக நான் அவுட் ஆஃப் இந்தியா போயிருந்தேன். ஸோ அதனால் ஐ குடன்ட் ஏபிள் டு கேட்ச். ஸோ இப்போ வந்திருக்கேன். இப்போ திருப்பி அந்த படம் இப்போ இது வாங்கிட்டுருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயின்ட்டுருக்கு. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக போயின்ட்டுருக்கு. இப்போ தீபாவளி கணேசரி வந்து நம்ம ப்ராப்பராக இது பண்ண முடியலன்னு சொல்லி இப்போ ஒரு நல்லதாக ஒன்று திரும்பி ஒரு ஸ்டார்ட் பண்ணி வேறு ஒரு புது படம் ஒன்று பண்ணுறா ஒரு பிளான் இருக்குது இப்போ. ஸோ அதனால தான் திருப்பி வந்து ஜாயின் பண்ணி எல்லோரோட பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாரோடையும் நல்ல ஒரு எனக்கு சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸ்பெஷலி சுந்தர் சார் தான். அவர் தான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. ஏன்னா நான் வந்து மும்பை பையன். ஸோ எனக்கு இது மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் படம் தான் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நான் விரும்பினது அவரை வந்து அதை வந்து எனக்கு உண்மையாகவே அதை வந்து இது பண்ணுறாரு, செயல்படுத்துகிறாரு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி சுந்தர் சார் அண்ட் ஆல் ஆஃப் த டீம். யார் யார் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஸ் ஒரு தமிழனா நான் ஒரு ஆசைப்படுறது என்னென்னா, முதல் படமே ஒரு தமிழ் படம் தான் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவேன், தமிழ் படம் தான் ஆக்ட் பண்ணுவேன். அதுதான் என்னோடய ஆசை. எல்லோரும் ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ, டு ஆல் ஆஃப் மை டீம், என்டையர் இந்தியா, என்டையர் குளோப். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. வணக்கம், என்னோட பேர் விஜயபாலன். முருகன் துணை படத்துலையும் வேற ஒரு படத்துலையும் நடிச்சிருக்கேன். அதில் நடித்தவங்களை பற்றி பேசணும்னா தமிழில் சொல்லலாம். ஏன்னா அவன் வந்து மேக்கப் நல்லா பண்ணிகிட்டு இருப்பான். நிறையா இதில் வந்து அவன் கெரியரை விட்டுட்டு அவனுக்கு இருக்கிற வேலையை விட்டுவிட்டு நம்ம கேட்டோன்னா உடனே வந்து பண்ணுவான்.
யோசிக்க மாட்டான். இது வந்து ஏன் உங்களுக்கு பண்ணணும், ஏன் உங்களுக்கு பண்ணணும் யோசிக்க மாட்டான். யார் கேட்டாலும் அவன் பண்ணுவான். அதுமாரி இன்னொருத்தவங்க சொல்லணும்னா ஹீரோவை சொல்லணும். யார் எந்த ஹீரோ சொல்லணும்னாச்சுன்னா 2 ஹீரோவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேறு ஒரு படத்தில் இருக்கிற ஹீரோவும் சரி, முருகன் துணை படத்தில் இருக்கிற ஹீரோவும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் டேரக்டர் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாரை பற்றி அக்கா எல்லாரை பற்றி நல்லா சொன்னீங்க. இப்போ நாங்கள் ஒரு ஓட் கவுண்டிங் எடுத்தோம். அதாவது நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு யார் இதெல்லாம் எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதில் 3வது இடத்த பிடிச்சது நம்ம தமிழ். ஓகேவா? தமிழில் வந்து 3வது இடம் தான். புரிஞ்சுக்கோங்க, ஒரு 4-5 பேர் சொல்லியிருக்கீங்க இவன் நல்லா நடித்தான், நல்ல மனிதர் அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்து 2வது இடம் வந்து 2 பேர், விஜயராமன், சித்ராக்கா. ஓகேவா? தெரியுதாடா? வயிறு வந்துக்கோ. இவங்க 2 பேரும் 3வது இடம் 2வது இடம். ஓகேவா? நீங்கள் போய் உட்காருங்க. கொஞ்சம் முதல் இடத்த கூப்பிடணும்ல. முதல் இடம் வந்து தாமோதரன். வாங்க. அவரை தான் 7-8 பேர் சொல்லியிருக்கீங்க. தாமோதரன் நல்லா நடிச்சாருன்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்த கால் வைக்கிறா. ஓகேவா? ஆமாம், நல்லா நடிகர்னு பேர் வாங்கியிருக்காரு இன்னைக்கு. எப்படி நடிகர் ஆகணும்? கண்டிப்பாக எல்லாரும் ஆசீர்வாதம் எனக்கு. என்ன விளையாடுறாங்க அவங்க? ஒரு உரியடி ஒரு இது அதெல்லாம் வச்சா தீபாவளிக்கு யாருன்னா உரியடி வைப்பானா? அது பொங்கலுக்கு தான். நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் வைப்போம்ல, அப்போ உரி அடிச்சுக்கலாம். இப்போ போய் பட்டாசு வை. உரி பொங்கலுக்கு. ஆமா, தீபாவளிக்கு வைக்க கூடாதா? தீபாவளிக்கு வைக்க கூடாதுன்னு இல்லை, தீபாவளிக்கு பட்டாசு வைக்க. பட்டாசு கொடுக்கணுமா? சுந்தர் 3 பாக்கெட் வாங்கி வச்சிருக்கான், பெரிய பெரிய பாக்ஸ். பட்டாசு வாங்க. பட்டாசு இப்போ என்ன விளையாட்டு பார்க்க போகிறோன்னு தெரியுமா? 2 ஹீரோக்கு மோதல் தான். முருகன் துணை ஹீரோவும் வேறொரு ஹீரோவும். இது 2 பேரில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எங்கள் டீம் தான் வேகமாக வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 4 மணிக்குள்ள வந்துடும். ட்ரக் வந்தாச்சு சார். மணலி தாண்டியாச்சு. கண்டிப்பாக வந்துடும். வாங்க சார், வாங்க சீக்கிரம் வாங்க. ஹலோ, கண்ணாமூச்சி விளையாடுறீங்க எங்க? ஒரே நிமிஷம் இருங்க. என்ன சார்? கண்ணாமூச்சி விளையாட வேண்டியதானே போய் சார்? அதெல்லாம் கண்ணு கட்டினா கண்ணு எப்படி சார் தெரியும்? கண்ணு கட்டினா இல்லைன்னா மட்டும் உனக்கு நல்லா கண்ணு தெரியா? அதில் நீங்கள் போய் விளையாடுங்க ஐயா. ஐயா முடியாது ஐயா, சின்ன பசங்களுக்கு அதெல்லாம் இந்த வயசுல பண்ணாதாங்க உண்டு. ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. தெரியாது தலை நீங்க ஒரு தெரியும். எப்பா நான் கண்ணை மூடிட்டா அப்புறமா பொம்பளைகளை மட்டும்தான் தொடுவேன். பொம்பளை, அதனால பொம்பளை கூட்டா கண்ணடிக்க முடியாதுனால போங்க. சின்ன பசங்க நீங்க போய் விளையாடு. ஐயோ, நம்ம விளையாட போகிறது ரொம்ப சுவாரஸ்யமான தொடுதல் விளையாட்டு. அதாவது கண்ணாமூச்சி. பார்க்கலாமா?
குரூப்பு நிறைய பேரை வளர்த்தி விட்டுருக்கு. நாங்களும் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். இந்த குரூப்பு மேலும் இப்போ ஒரு 100 பேர்கிட்ட இருப்போம். இது நாங்கள் பெரிய ஒரு குரூப்பாக சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருப்போம். படங்கள் பல பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதே போல் எங்களெல்லாம் வளர்த்து விட்ட என் பையனை வாழ்த்தாமல் இருக்க முடியாது. சுந்தர், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நீ மென்மேலும் வளர்ந்து வருவாடா, கவலையே படாத. அப்பாவுடைய ஆசீர்வாதம். வாழ்க வளமுடன். இவ்வளோ நேரம் இந்த என்டர்டைன்மெண்ட்டால் நீங்கள் பார்த்தீங்க தானே, உங்களுக்கு பிடிச்சிருந்தது தானே? உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்களும் நம்புகிறோம். அதனால் போகும்போது சும்மா போகக்கூடாது. கமெண்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மேலான கருத்துக்களை கமாண்டில் சொல்லுவோம். தேங்க்யூ. முருகன் துணை மற்றும் வேறொருவன் டீம் 2 திரைப்பட உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஹாப்பி தீபாவளி.